வணக்கம். ஒரு மனநோயாளியாக வாழ்ந்துடலாம், ஒரு சாதாரண நோயாளியாக வாழ்ந்துடலாம். நான் நடக்க முடியாத முடகின ஒரு நோயாளியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் மாட்டினது. 2026 பிறந்த பிறகு முதல் ஒரு மாதம் நடந்து வாக்கிங் போயிட்டு வந்தது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் போராட்டம், போகலாமா, பயமாக இருக்கும், போவேன். ஒரு இடத்த போய் விழுந்துருமோன்னு பயப்பட நிற்பேன். அந்த ஜனவரி மாதம் முழுக்க எனக்கு நடைபயிற்சி போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்படியே ஒரு மாதம் ஓடி போச்சு. அடுத்தது பிப்ரவரி பிறந்தது. பிப்ரவரி பிறந்தப்போ வாக்கிங் எங்கேயும் போக முடியாது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு வீடு தான். வீட்டுக்குள்ளே தங்கிட்டு என்ன பண்ண முடியும்? வீட்டை சுற்றி ஒரு 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 ஆள் நடந்து போகிற பார்த்த அளவுக்கு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் டெய்லி விட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே போயிட்டு வந்து போகிறதுப்போ இந்த நடையில் வெளியே நடக்க முடியல கூட அந்த தோட்ட பக்கம் போயிட்டு வர மாதிரி அது எப்படியே ஒரு மாதம் ஓடிச்சு. மார்ச் 3ஆம் மாதம் வந்தது. 3ஆம் மாதம் வெளியே போக முடியல, தோட்டத்திலே நடக்க முடியல. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கலாகி நடக்க முடியாமல் தயங்கி நின்றது, உட்காந்து பார்க்குறது, வெளியே நின்று பார்க்குறது, வெளியே வந்து பார்க்குறது, இப்படி ஓடி முடிச்சுட்டு மார்ச் மாதம் வந்தவர் பார்த்திங்கன்னா முழுக்க வீட்டுக்குள்ளே ஆகி போச்சு. இப்போது வீட்டுக்குள்ளே நடந்துட்டு போயிட்டு இருந்தேன். 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்தேன். 5ஆம் மாதம் என்னாச்சு, வீட்டுக்குள்ளே நடக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் வச்சு நடக்க முடியல. ரொம்ப நடக்க முடியாத அளவுக்கு பயம், மூட்டு வலி இருந்தது, நடக்கவும் முடியல. 5ஆம் மாதம் முழுக்க தடுமாற ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்து பத்திரமா நானே ஒரு பாதுகாப்பாக ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு வீட்டில் நடந்துட்டு இருந்தேன். இப்போது 6ஆம் மாதம் ஜூன் மாதம் வந்தது. ஜூன் மாதம் வந்த பிறகு வீட்டுக்குள்ளே நடக்கிறதே பெரிய கேள்விக்குறியாகி போச்சு. சாப்பிடலாம், உட்காந்துக்கலாம், சாப்பிடலாம், பாத்திரம் போயிட்டு வரலாம், குளிக்கிறதுலாம் போகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், வாக்கிங் போகணும், தோட்டத்துக்கு போகணும், வீட்டுக்குள்ளே நடந்தோம், இதெல்லாம் தாண்டிப்போ வீட்டுக்குள்ளே நடக்க முடியல. இப்போ வீட்டுக்குள்ளே நடக்க முடியாத ஒரு சூழல் வந்துன்னா அடுத்த கட்டம் எங்கே போய் நிற்கும்? இதுதான் எனக்குள்ள பெரிய கேள்வி. இதைத்தான் நான் ரொம்ப யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா ஒரு நோயாளியே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் நான் ஒரு பக்கவாத நோயாளி வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ எனக்கு வேறு எந்த யோசனையும் சிந்தனையும் இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற வெவ்வேறு என்னோட உடல்நிலை எப்படி இருக்குது, என்ன ஆக போகுது, அந்த பயம்தான் பெரிய சிந்தனையாக இருக்குது, பெரிய யோசனையாக இருக்குது. இப்போ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தேவையில்லாம் போட்டு குழப்பிக்கிறேன், தேவையில்லாத சிக்கலை நீங்கள் தேடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது கிடையாது. எனக்கு நான் தான் ஒன்று அப்சர்வ் பண்ணிட்டு வரேன்ல, ஒன்றுமே கவனிச்சுட்டு வரேன். நடக்கிறது எப்படிலாம் குறைஞ்சி வந்து வச்சுட்டு இப்போ எங்கே நிற்கிறது அப்படின்னா நடக்க முடியல. இந்த சூழலில் இது எப்படி முடியும் தெரியல. அதான் நான் மனைவியோட அடிச்சு சொல்கிறது, நடக்க முடியாத நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும்? எனக்கு இன்னும் இந்த ஒரு 5 நாள் 6 நாள்லேயே எனக்கு முழுக்க நடக்கவே முடியாமல் பெட்டிடன் படுக்கிற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துலேயே படுக்கையில் விழுந்துட்டேன் அப்படின்னா ஜூலை எப்படி இருக்கும்? இன்னும் நோயாளியான மனைவி என்ன பண்ணுவாள்? படுக்கையில் படுத்துட்டு நான் என்ன செய்ய முடியும்? எந்த வேலையை மேனேஜ் பண்ண முடியும்? எங்கே போய் நிற்க போகுது? வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டமான இப்படி ஒரு நிலைமை வரும் யார் கற்பனை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் படுத்த படுக்கையாகிட்டேன் அப்படின்னா மாதம் ஒரு
5000 கொடுத்தோ 10,000 சம்பளம் கொடுத்தோ ஒரு ஆளாக வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்து படுக்க வச்சு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கைடு, ஒரு வேலைக்கு ஆளை போட முடியாது, ஒரு நர்ஸை போட முடியாது. வாழ்க்கை எப்படி போய் நிற்கும்? அதனால தான் நான் ரொம்ப விரும்பி கேட்குறது மரணங்கிறது. நான் நிறைய பேர் குறைப்படுவாங்க, ஏன் தாள் போட்டு குழப்பிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. இதுதான் உண்மை. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், முடியலைன்னா முடிச்சிடணும், முடிஞ்சு போயிடணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. நிற்க போய் தெரியல. ஆனால் அப்படி ஒரு நிலமை படுத்த படுக்கையாகிட்டேன் அப்படின்னா கற்பனை பண்ண முடியல. அந்த ஒரு சூழலுக்கு என் குடும்பத்துக்கு தயாராகலை, நான் முழுக்க தயாராகலை, குடும்பம் தயாராகலை. எப்படி சமாளிக்க போகிறது தெரியல. கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன். இந்த மாதத்துலேயே எனக்கு முடிச்சிட்டா பரவாயில்ல. மகிழ்ச்சி. நன்றி.